ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை அவளோட ஹஸ்பண்ட் அங்கே தூக்கிட்டு போயிட்டுருக்கான். அவளுக்கு ட்ரக்கு கொடுத்துருக்கான். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, எனக்கு இதை தவிர வேறு வழியே இல்லை. நான் ஒரு குழந்தை பெற்றுக்க முடியாத ஒரு பர்சன். ஸோ அதனால் எனக்கு ஒரு பேபி தேவைப்படுது. அதனால தான் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன்னு அவன் சொல்கிறான். ஸோ உள்ளே பார்த்தா நம்மளோட ஹீரோ ஃபூஷனை காமிக்கிறாங்க. அவனுக்குமே அங்கே ட்ரக்கு கொடுத்துருக்காங்க. அவனோட பிரதர் தான். அவன் அங்கே உள்ளே அவளை கொண்டு போய் படிக்க வச்சுட்டு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்ற செட்டு போகிறான். ஸோ 3 டேஸ்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஃபூஷன் பார்த்தா அப்படியே ட்ரிங்க் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினும் அங்கே யூராவுமே சேர்ந்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள பார்த்துட்டே இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம அங்கே பிஸ்னஸை பற்றி அவன் பேசிகிட்டு இருக்கான். தாத்தா இப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எதுவுமே பண்ண மாட்டாரு. மற்றவங்களுக்கு நிறைய பண்ணிட்டுருக்காரு. ப்ளீஸ் நீங்கள் தான் எனக்கு கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறான். பட் நம்மளோட பூவோட பார்வை ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது. இவனுமே பார்த்துட்டு பார்க்குறதுக்கு நம்ம ஜியாவும் யுராவுமே ஒரே மாதிரி இருக்காங்கல்லன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே யாரை பார்த்து நீ சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதும் இல்லைல்லப்பா நீ ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது அவங்கள விட நான் சொல்கிறான். பார்க்குறதுக்கு பச்சை பிள்ளை மாதிரி இருக்குன்னு சொன்னதும் யார் பச்சை பிள்ளைன்னு சொல்லிட்டு கேட்டதும் இல்லை என்ன தான் நான் சொன்னேன்னு சொன்னதுமே அவள் சிரிச்சுட்டு அங்கே போகிறா. இந்த ஃபூஷனுக்கு எந்த ஒரு பிஸ்னஸ்லேயுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவனுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அதில் தலையிறதுக்குமே அவனோட பிஸ்னஸ் மட்டும்தான் அவன் பார்ப்பான் போல். பட் இவன் திரும்ப திரும்ப அதை பற்றி இங்கே கேட்டுட்ருக்கான். ஸோ அப்போ பார்த்தா நம்மளோட ஹீரோயின் அவள் பண்ண டெசர்ட் ஆசையாக அவன்கிட்ட கொண்டு வந்ததும் பார்க்கவே ரொம்ப அக்லியாக இருக்குது. எடுத்துகிட்டு போ, பிஸ்னஸை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்பட்டிருக்கான். அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. பட் அங்கே நம்ம இல்லை அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நீயே பண்ணியான்னு சொன்னதுமே அவள் ஆமான்னு சொல்கிறா. உங்களுக்கு பிடிச்சா இதை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவள் வச்சதுமே அப்போ அங்கே நம்ம ஃபூஷன் நீ ப்ராஜெக்ட்லாம் நல்லா ரெடி பண்ணு, நான் ஹெல்ப் பண்ணுறேன், தாத்தாட்ட பேசலான்னு சொன்னதும் இவனுக்கு பார்த்தா அதை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நான் எல்லா பிளானையுமே ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே அவளுக்கு ஒரு மாதிரி நோஸ் ஆகிட்டு வேமா அங்கே உள்ளே போயிடுறா. ஸோ உள்ளே அவள் ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு அவள் வந்ததுமே நீ எல்லாம் கரெக்டாக இருக்காப்பா பாருன்னு சொன்னதுமே நீ என்ன மெடிசன்லாம் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னதுமே அவள் ஆமான்னு சொல்கிறா. அப்போ இப்போ எதையுமே சொல்லாமல் உடனே இவளை எப்படி மெடிசன் எடுத்துட்டா அப்படின்றா சொல்லிட்டா. அங்கே ஒரு ட்ரிங்க்ஸ் இருக்காத கிளாஸில் ஊற்றிட்டு ஏதோ பேப்பர் மாதிரி இருக்காத எரிச்சு அவன் கொண்டு நம்ம ஹீரோயின்கிட்ட கொடுத்து இதை நீ இப்போ ட்ரிங்க் பண்ணு, கண்டிப்பாக நம்மளுக்கு கூடிய சீக்கிரம் பேபி பிறக்குன்னு சொன்னதுமே நீ என்ன பேசிகிட்டு இருக்க, முட்டாள்தனத்துக்கு ஒரு அளவு இல்லையா, நான் இதெல்லாம் குடிக்க மாட்டேன்னு அவள் சொல்கிறா. ஹெர்பல் மெடிசன் தான் எடுத்துகிட்டு இருக்கேன், ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்ல, கண்டிப்பாக பேபி பிறக்குன்னு சொல்லிட்டு இருந்தோமே. 5 இயர்ஸ் ஆகிருச்சு மேரேஜ் ஆகி, இப்போ வரைக்குமே குழந்தை பிறக்கலை, இதை நீ குடிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி ஊற்ற வந்ததுமே அதை பிடிச்சி தள்ளி விட்டதுமே ரொம்ப கோவமாயிட்டாவேன். எதுக்காக நீ இப்படி பண்ண, குழந்தை பெற்றாதான் நல்லது, தாத்தா ரொம்ப கோவமாக இருக்காருன்னு உனக்கு என்ன தெரியாதான்னு சொன்னதும் நான் ட்ரை பண்ணாமல் இருக்கேனா, ஒருவேளை எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னான்னு அவள் சொன்னதும் அப்போ நீ என்ன சொல்ல வர, எனக்கா ப்ராப்ளம் அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு ஹீரோயின்ட்ட பயங்கரமான வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் பார்த்தா திரும்ப அந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதை எரிச்சு அதை அந்த இதில் கலந்து கொடுக்கலான்னு போகிறான். பட் அதுக்குள்ளே நம்ம அவங்க வந்துடுறான். ஹீரோயின் அழுகிறத பார்த்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவள் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி வேகமாக அங்கேருந்து போயிடுறா. ஸோ ரொம்ப இவன் ஃபீல் பண்ணி அழுதுட்டு முந்தியெல்லாம் இவன் இப்படி இல்லை, ஏன் இப்போ இவ்வளோ தூரத்துக்கு மாறி போயிட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. சில மெடிசன்ஸ்லாம் நான் ட்ரிங்க் பண்ணுறப்ப எனக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது, இருந்தாலுமே இவனுக்காக தானே நான் எல்லாமே பொறுத்துட்டு பண்ணிகிட்ருக்கேன், அப்புறம் ஏன் இவன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கவலைப்படும் போது நம்ம அங்கே வர்றான். பட் ஹீரோயினுக்கு அங்கே மாதிரி தெரியுது. அவனை ஹக் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு எனக்கு இந்த மெடிசன்லாம் வேணாம்ப்பா, பிடிக்கலனாலும் நான் உனக்காக தானே பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. எனக்குமே குழந்தை பிறக்கணும்னு ஆசை இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோக்குமே ரொம்பவே இங்கே கவலையாயிட்டு உனக்கு பிடிக்கலன்னா இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரில எதுவும் பண்ண தேவை கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே அதை கேட்டுட்டு அவள் உண்மையாவான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ரொம்ப எமோஷ்னலாக அவனை போய் அங்கே பார்க்குறா. அங்கே பக்கத்தில் பார்த்தது தான் தெரியுது அது நம்மளோட ஃபோன் சொல்லிட்டு அவள் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே சாரி சொல்லிடுறா. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, நான் நினச்சி பக்கத்தில் வந்துட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே அவள் இயரிங் இங்கே கீழே விழுந்திருக்கா. அதை அவள் எடுத்து பார்த்துட்ருக்கான். உள்ளே போனால் அந்த தூக்கி எறிஞ்ச கிளாஸ் எல்லாமே கீழே உடஞ்சி போய் கிடக்கு. முந்தி எல்லாமே இவன் இப்படி கிடையாது, ஏன் இவ்வளோ தூரத்துக்கு மாறி போயிட்டான், இவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இங்கே எமோஷனல் ஆகிட்டு அங்கே ஃபீல் பண்ணிச்சேக்கா. ஸோ அப்போ பார்த்தா நம்மளோட ஃபோமே அங்கே அவகிட்ட இந்த உன்னோட இயர்ரிங் செட்டு கொடுக்குறான். சோப்பாங்க வேமா அவளோட கையை பிடிச்சவன் பக்கத்தில் இழுத்துக்கிறான். அதுக்கப்புறம் இல்லை ஹேண்ட் ஸ்லிப் ஆயிடுச்சு, நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே எதுக்காக இவர் இன்னைக்கு வேர்டை
பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திரும்ப பார்த்தா ஹாவ் அந்த மெடிசன் எடுத்துகிட்டு வந்ததுமே, இல்லைப்பா நான் இதை குடிக்க மாட்டேன்னு சொன்னதுமே, இதை நீ கண்டிப்பாக குடிச்சு தான் ஆகணும், ஏன் நீ இப்படி சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவட்ட ரொம்ப கோவப்படுறான். பட் அங்கே நம்ம அங்கே யூராவோட சேர்ந்து வந்துடுறான். இப்போ எதுக்காக அந்த பொண்ணுக்கு மெடிசன் கொடுக்குற, ஏன் அந்த பொண்ணுக்கு எதுவும் உடம்பு முடியலையான்னு சொன்னதுமே, இல்லை பிரதர், அவள் உடம்புக்கு வந்துட்டு இது குடிச்சா நல்லது இல்லையா, அதனால தான் நான் கொடுத்துட்ருக்கேன்னு சொன்னதும், பிடிக்கலன்னா கொடுக்க வேணான்னு சொன்னதுமே, இல்லை அவள் கன்சீவ் ஆகுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னதும், அப்படியே நான் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணு, அதை விட்டுட்டு இந்த மாதிரி முட்டாள்தனம் ஏன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கான். இன்னைக்கு தாத்தா வரப்போறாரு, உன் கூட சேர்ந்து கம்பெனியை வந்து காம்பீட் பண்ணிட்டு இருக்க 2 கசின்ஸுமே வரப்போகிறாங்க அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அங்கே எல்லாருமே வந்துடுறாங்க. பார்த்தா அங்கே தாத்தா வந்ததுமே, என்னப்பா நீங்கள் வந்துட்டு அந்த பொண்ணை இவ்வளோ கேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும், தாத்தா எங்களுக்கு குழந்தை பிறக்க போதுன்னு அங்கே சொல்கிறான். அப்போ அங்கே இன்னொருத்தனை பார்த்தா அவனோட நேம் வந்து ஜியாங், என்னோட ஒய்ஃபுமே கன்சீவாக இருக்கா, எங்களுக்குமே பேபி பிறக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஹாவுக்கு வந்து மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆயிடுச்சு, இப்போ வரைக்குமே வந்து அவனுக்கு ஒரு பேபி கூட இல்லைன்னு சொல்லிட்டு பேசினதும் எல்லாருமே நம்ம ஹீரோயினை தான் பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாரும் ஏன் என்ன பார்க்குறீங்க, இதில் என்னோட மிஸ்டேக் என்ன இருக்குது, ஒருவேளை எனக்கு இதில் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துச்சுனான்னு சொன்னதும், அப்போ அங்கே உடனே நம்ம வந்து பேச்சை மாற்றணுன்றதுக்காக அங்கே ஜியாங்க பார்த்து, சரிப்பா நீ வந்துட்டு கம்பெனியில் ஏதோ ஃப்ராட் வேலை பண்ணி வந்து மாட்டேன் அவன்னு சொல்லிட்டு கேட்டதும், இப்போ இதெல்லாம் எதுக்காக நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் பழைய விஷயங்கள், தாத்தா என்ன சொல்லியிருக்காரு, பேபி யாருக்கு ஃபஸ்ட்டு பிறக்குதோ அவங்களுக்கு தானே ஷேர்ஸை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் நம்ம ஹாவுக்கு பயங்கரமான கோவமாயிட்டுருக்கு. இந்த சீட்டர் 2 பேருமே கம்பெனிக்குள்ளே ஏமாற்றி உள்ளே வந்தது பார்த்தா அதனே இப்போ என்னோட பொசிஷனுமே எடுக்க பார்க்குறாங்களான்னு சொல்லிட்டு அவன் டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். பிறகு தாத்தா அவங்க 2 பேர்த்தையுமே பிடிச்சி திட்டுறாங்க. உங்கள் கூட தானே சேர்ந்து மேரேஜ் அவங்களுக்கு ஆச்சு, அவங்களுக்குலாம் புள்ளக்குட்டி ஆகி போயிடுச்சு, உங்களுக்கு எப்போ வந்து பேபி பிறக்கும், ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேருமே இன்றைக்கி டாக்டர்கிட்ட செக் பண்ணிடுங்க வாடியன்னு சொன்னதுமே, அப்போ அங்கே ஹாவுக்கு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. இப்போ செக் பண்ணால் என் மேலே தான் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சு போயிருமே, நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே பயந்து போயிருக்கான். அப்போ உடனே அவன், தாத்தா நான் இவளுக்கு மெடிசன் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன், கண்டிப்பாக வந்து கூடி சீக்கிரம் பேபி பிறந்துரும்னு சொன்னதும், அதனால் என்ன இருக்குது, இப்போ நீ வந்து செக் பண்ணுறதுனால ஒரு ப்ராப்ளம் இல்லையே, நீ செக் பண்ணு அப்படின்றத அவர் சொல்லிடுறாரு. இவனாலேயுமே வேறு எதுவுமே பேச முடியல தாத்தாவை எதிர்த்து. அதுக்கப்புறம் அங்கே 2 பேருமே செக்கிங் போனால் உடனே நம்ம ஃபூட்டை, பிரதர் நான் ஆல்ரெடி வந்து என் பாடியை வந்து செக்அப் பண்ணிட்டேன், போன மாதம் தான் எனக்கு எல்லாமே நல்லா இருக்கான்னு சொன்னதுமே, இப்போ திரும்ப ஒரு தடவை செக் பண்ணுறதுனால உனக்கு என்ன வந்துட்டு ப்ராப்ளம் இருக்குது, நீ செக் பண்ணு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ இவனுக்கு ரொம்பவே பயமாயிட்டுருக்கு. ஸோ உடனே அங்கே ஒரு டாக்டரை கூப்பிட்டு அவன் என்னத்தையும் பேசிகிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயின் பார்த்தா வெளியே அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து போயிட்டுருக்கா. அங்கே ஒரு சின்ன பான் மாதிரி இருக்கா, அதுக்குள்ளே பார்த்தா ஒரு டாய் மாதிரி எதை கிடக்கவுமே அதை பார்த்துட்டு அவள் எடுக்கிறதுக்கு அங்கே ட்ரை பண்ணிட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம வந்துடுறான். என்ன பண்ணிட்டுருக்கன்னு சொல்லி கேட்கும்போது அவள் ஸ்லிப்பாகி விழுக போயிடுறா. டக்குன்னு பார்த்தா இவன் கைப்பிடிச்சி பக்கத்தில் இழுத்து காப்பாற்றினதுமே அவளுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டுருக்கு. நேற்று நான் வந்து அவரை என்னோட ஹஸ்பண்ட் நினச்சி போய் ஹக் பண்ணிட்டேன், இன்னைக்கு வந்து அவர் காப்பாற்றிட்டுருக்காரு, ஒருவேளை நான் அவர்கிட்ட ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு அவர் எதுவும் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரான்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போக பார்த்ததும் இவன் அந்த டாயை கொண்டு வந்து கொடுத்து, இதை நீ வச்சுக்கோ, இதை தானே எடுக்க ட்ரை பண்ணேன்னு சொன்னதும், இப்போ இந்த இடத்துல ஹாவ் இருந்தானா சைல்டிஷ் மாதிரி பிஹேவ் பண்ணாதன்னு சொல்லியிருப்பான். பட் இவர் இதை எனக்கு எடுத்து கொடுத்துருக்காரேன்னு சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. ஸோ ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுத்ததுமே பார்த்தா அவனுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு, ஹீரோயினுக்குமே எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு அப்புறம் ஏன் இன்னும் பேபி பிறக்காமல் இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு எதுவுமே புரிய மாட்டுது. தாத்தா ஒருவேளை இது பேட் லக்காக கூட இருக்கலாம்ல, அதனால தான் இப்படி ஆயிட்டுருக்கு, நான் வந்துட்டு அவளுக்கு அதனால தான் தொடர்ந்து மெடிசன் கொடுத்துட்ருக்கேன் தாத்தா, கண்டிப்பாக சரியாயிரும், கூடி சீக்கிரம் பேபி பிறந்துருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டா நம்ம சொல்கிறான், வந்து எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா குழந்தை பிறக்கிறதுல வந்து பிரச்சனை இருக்காது, நீ வந்துட்டு மெடிசன்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னதும், அப்போ அங்கே தாத்தாவுமே அதுவும் கரெக்ட் தான், இத்தனை நாளாக நீ மெடிசன் கொடுத்துமே பேபி பிறக்கலைன்னா அந்த மெடிசனில் கூட குறை இருக்க சான்ஸ் இருக்குல்ல அப்படின்றத சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாகி போயிடுது. ஏன்னா இவன் அங்கே அப்ராடில் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அந்த மெடிசனை தொடர்ந்து அங்கே வந்து கொடுத்துட்ருக்கதா யோசிக்கிறான். ஸோ அவளுக்கு அதிகமான வந்து குழந்தை பெற்றுக்கிற வந்து பவர் வந்துருச்சுன்னா ஒருவேளை வந்து பேபி பிறக்க சான்ஸ் இருக்குல்லன்னு சொல்லிட்டு இவனாவே ஒரு முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ இதையுமே அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்களே, நாளைக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க கவலைப்படும் போது நம்ம பார்க்குறான். இவர் வந்து அடாப்டடாக இருக்கலாம், பட் வந்து பார்க்க வந்துட்டு ஒரே மாதிரி தானே இருக்காருன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். டாக்டர்கிட்டையுமே இவரோட ரிப்போர்ட்டை வந்து பார்த்தா இவருக்கு நல்லாவே வந்து குழந்தை பிறக்கிற தன்மைகள் இருக்குன்னு சொன்னதுமே, அப்படின்னா வந்துட்டு இவரை நான் யூஸ் பண்ணிக்கிட்டா என்ன, என் பொண்டாட்டிக்கு குழந்தை பிறக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு, தாத்தா எல்லாருமே ஒன்றா வந்துட்டோன்னா நம்ம வந்து இப்போ ஒரு ஃபுட்டு போய் சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே
ஹாப்பி ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கான். பிறகு அங்கே நம்ம யூராட்ட நீங்கள் வந்து தொடர்ந்து பிரதரோட க்ளோஸாக இருந்தால் மட்டும்தானே பேபி பிறக்கும்னு சொல்லிட்டு பேசினதும் இதுக்கெல்லாம் அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின் வந்ததுமே எவ்வளோ லேட்டாக வந்துச்சுக்கா வா சாப்பிடுன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே சேர்ந்து டோஸ் பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ண சொன்னால் எனக்குனே ஃபூக்கு வந்து ரொம்பவே ட்ரிங்க் எல்லாமே ஊற்றி கொடுத்ததும் அப்போ யூரா சொல்கிறா இதுக்கப்புறமே அவர் ட்ரிங்க் பண்ண வேணாம் ரொம்ப குடிச்சிட்டாருன்னு சொன்னதும் ஐ திங்க் நீங்கள் தாத்தா தனியாக இருப்பார் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க நான் பிரதரை பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் அப்போ அங்கே யூரா ஓகே சொல்லிட்டு போகிறாங்க. இவனை பார்த்தா அங்கே நம்ம வந்து நான் கூட்டிகிட்டு போய் ரூமில் விடுறேன்னு செட்டு கொண்டு போயிட்டு தண்ணியில் வந்து ட்ரக்கை கலந்துமே கொடுத்துடுறான். அவனுக்கு நல்லா ஹை லெவலுக்கு போதையாகி போயிடுது. நம்ம ஹீரோயின் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சூப்பை கொண்டு போய் நீ என்னோட பிரதருக்கு கொடுத்துருப்பா யூரா வந்துட்டு இந்த இடத்துக்கு புதுசு அவளுக்கு எதுவும் தெரியாது நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் சொன்னதும் நீங்களே கொடுத்துருங்களேன்னு சொன்னதுமே ப்ளீஸ் அப்படின்ற சொல்லிட்டான். ஸோ சரின்னு சொல்லிட்டு பாவம் அந்த பொண்ணுமே உள்ளே கொண்டு போயிட்டு என்னாச்சு உங்களுக்கு என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க ஏதாச்சும் பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவனை பார்த்தா ஹீரோயினை பிடிச்சி பக்கத்தில் க்ளோஸாக இழுத்துடுறான். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஹீரோயின் வேகமாக அங்கே வெளியே வந்ததும் அப்போ ஹாவி என்ன நீ அதுக்குள்ளே வந்துட்டேன்னு சொன்னதுமே அவள் வந்து போய் சொல்லிடுறா சூப்பை நான் கீழே கூட்டிகிட்டேன் நான் வேறு ஒரு சூப் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவனுக்கு பயங்கரமான கோவம் ஆயிடுது. நான் இவ்வளோ வந்துட்டு பார்க்க பிளான் பண்ணி எல்லாமே வந்து கேட்டு போச்சு இப்போ நான் என்ன பண்ணுறது அங்கே யூராவுமே திரும்ப ரிட்டர்ன் வந்துடுவாங்க அவனுக்குமே போதை கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சு போயிடுமேன்னு சொல்லிட்டு ஸோ நைட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே தூங்கிட்டு இருந்தான். நம்ம பற்றின கனவுகள் வந்ததுமே என்ன மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அவர் என்னோட பிரதர் இல்லா எனக்கு வந்துட்டு ஏன் இப்படி தப்பாலாம் கனவுகள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ போய் குளிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போனால் ஆல்ரெடி நம்ம தான் அங்கே வந்துட்டு குளிச்சுட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அவர் ரொம்பவே ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆகிட்டு அங்கேருந்து போக பார்த்ததும் நான் ஆல்ரெடி குளிச்சுட்டேன் நீ இப்போ போய் குளி அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதுமே ஹீரோயின் பார்த்தா அங்கே ஸ்லிப்பாகிடுறா. அப்போ அங்கே நம்ம அங்கே வந்து அவளை காலில் அடிபட்டுருச்சு வா நான் உனக்கு மெடிசன் போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இவன் மெடிசன் எல்லாமே போட்டு விட்டுட்டு நானே கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து ரூமில் விடுறேன்னு சொன்னதும் இல்லை நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. அப்போ அங்கே திரும்ப பார்த்தா நெக்ஸ்ட் டே அங்கே சாப்பிடும்போது அவனை பார்த்தா இந்த டைம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மெடிசன் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணுறான். ஸோ அதே மாதிரி நம்மளோட ஹீரோயினுக்குமே ட்ரக் ஆகிடுது அவனுக்குமே நல்லா ட்ரக் ஆகிருக்கு. ரூமில் போய் பார்த்தா யூரா இல்லை இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொண்டு போய் அந்த ரூமில் போட்டான். இவன் தன்னோட ஹஸ்பண்ட் நினச்சிட்டு பக்கத்தில் அங்கே க்ளோஸாக வர ட்ரை பண்ணுறா. அவனுக்கு நல்லா புரியுது தன்னோட சிஸ்டர் இல்லாட்ட இந்த மாதிரி பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். வெளியே பார்த்தா யூரா கதவை நாக் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஐயோ இவ பார்த்தா இவளுக்கு ரொம்ப அசிங்கமாயிருமேன்னு சொல்லிட்டு வேமாங்க சோபாக்கு பின்னாடி அவளை போய் அவன் மறைச்சு வச்சிடுறான். அப்போ அங்கே யூரா உள்ள வந்ததுமே என்ன ரூம்குள்ள யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் இதை பற்றி நான் உன்ட்ட சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதை கேட்டுட்டு அவள் அங்கே ட்ரெஸ் எல்லாமே இந்த மாதிரி இருக்குது நான் எடுத்து வச்சுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே சோபாக்கு பக்கத்தில் போனால் அங்கே தான் ஹீரோயினை மறைச்சி வச்சுருக்கான். இப்போ பார்த்துட்டா ரொம்ப அசிங்கமாக போயிடும் அவளுமே ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக ஃபீல் பண்ணுவாளேன்னு சொல்லிட்டு நீ அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னதுமே நீங்கள் என்ன வந்துட்டு அந்த பொண்ணை எதுவும் ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்த்ததுமே லவ் பண்ண பொண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்போ அங்கே இதை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே நான் உங்களோட பொண்டாட்டி அதை மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. ஒன்றும் தேவை கிடையாது வெளியே போன்னு அவன் சொல்லிடுறான். ஸோ அங்கே அவள் போனதுமே நம்ம ஹீரோயின் என்னப்பா இவர் வேறு ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டுருக்காரா அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்குமே ரொம்ப அசிங்கமாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. இவன் அவள் போகட்டுன்றதுக்காக தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணதும் வேமா இவன் அங்கேருந்து போயிடுறா. அப்போ அங்கே நம்ம வந்து அவள் என்னோட தம்பி பொண்டாட்டி கண்டிப்பாக எப்பயுமே இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கே யோசிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். நெக்ஸ்ட் டே அங்கே நம்ம அங்கே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது யூராவை எங்கன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹவ் கேட்டதுமே அவளுக்கு இந்த இடம் பிடிக்கல. ஸோ அதனால் வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டான்னு சொன்னதும் இவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. இப்போ எந்த தொந்தரவும் இல்லை என்னோட பிளானை நான் சக்ஸஸ் ஆக்கிடலான்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் இதை பற்றியே யோசிச்சுட்டேவோம் அங்கே காஃபி எல்லாமே போட்டுட்ருக்கா. இந்த சைடில் திரும்பினா டக்குன்னு அவங்க நம்ம வந்துடுறான். அது மேலே காஃபி கூட்டி போனதோ பயந்து போயிட்டாங்க சாரி சொல்லும் போது நம்ம பயங்கரமாக கோவப்படுறான். நீ என்ன நினச்சிட்டு வேலை பார்த்துட்ருக்கா அவரை இன்ஜுரி பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே அவள் தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்றத சொல்கிறான். வந்துட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணு நான் இப்போ போய் வந்து டாக்டரை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னதுமே இவங்க கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு வாஷ் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா அப்போ டாக்டர் வந்துடுறாங்க. செக் பண்ணிவிட்டு பெருசாக
பெருசாலாம் இன்ஜுரி இல்லைப்பா அப்படின்ற சொன்னதுமே அங்கே ரொம்ப பிடிச்சவன் திரும்ப திட்டினதும் ஆல்ரெடி நான் கில்ட்டியாக இருக்கேன் நான் அவருக்காக சூப் ரெடி பண்ணுறேன்னு சொன்னதும் இவன் இதை நல்ல சான்ஸாக யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறான். ஸோ சூப் எல்லாமே அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டு போனதுமே இவன் அதில் ட்ரக்கை கலந்ததுமே இப்போ நீங்கள் என்ன வந்துட்டு ஆட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதும் அதில் விட்டமின் தான் போட்டிருக்கேன்னு சொன்னதுமே இதை நேரடியாகவே கொடுக்கலாமே இப்போ எதுக்காக இதில் போய் கலந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அந்த பேப்பர்ஸை வாங்கி பார்த்தா அவளுக்கு தெரிஞ்சுக்கிறது ட்ரக்கை கலந்துருக்கான்னு. நீங்கள் என்ன வேலை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற சைட்டு அவளுக்கு ரியலைஸ் ஆகிடுது. அப்படின்னா இவன் தான் கொண்டு போய் இந்த ரூமில் விட்டுருக்கான்னு சைட்டு நீங்கள் எப்படி இந்த மாதிரி கேவலமாக பண்ணலாம், நான் உங்கள் பொண்டாட்டி தானே சொன்னதுமே 5 இயர்ஸ் ஆயிடுச்சு குழந்தை பிறக்காம நம்ம வந்துட்டு என்ன பண்ண முடியும், நீ கண்டிப்பாக இந்த ஹெல்ப்பை எனக்கு பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதுமே ஹீரோயின் கோவம் ஆகிட்டு நான் தாத்தாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொன்னதும் நான் அப்படின்னா உன்னோட குடும்பத்தை பேங்க்ராப் பண்ணி விட்றேன், நான் இப்போவே என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு மிரட்டதும் நீ என்னை மிரட்டி பார்த்தேன்னா நான் பயந்துருவேனான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. உடனே இவன் அங்கே கால் பண்ணிவிட்டு அவங்க கம்பெனியோட இருக்கிற கொலாபரேஷனை கேன்சல் பண்ண சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு நம்ம ஷாக்கு பயங்கரமான ஷாக்காகி போயிடுது. தயவு செஞ்சு நீ அப்படி பண்ணாத, நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதுமே சரி ஓகே ஃபஸ்ட்டு இந்த சூப்பை குடின்னு சொல்லிட்டு சூப்பை குடிக்க வச்சுட்டு திரும்பவுமே சூப்பை வந்து போட்டு அதில் ட்ரக்கையுமே கலந்து கொடுத்துட்டு இப்போ என் பிரதர்கிட்ட கொண்டு போய் கொடு, இந்த ஹெல்ப் மட்டும் நீ பண்ணு, பேபி பிறந்துச்சுன்னா நம்ம நிம்மதியாக இருக்கலாம்னு சொன்னதும் வேறு வழி இல்லாமல் வந்து சூப்பை கொண்டு போயிடுச்சுக்கா. நம்ம ஃபூமே அதை வாங்கி குடிக்க போனதுமே அப்போ ஹீரோயின் தயவு செஞ்சு நீங்கள் அதை குடிக்காதீங்க அதில் ட்ரக்கு கலந்துருக்குன்னு சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு பயங்கரமான கோவமாகி போயிடுது. இவன் இவ்வளோ தூரத்துக்கு சீப் ஆகிட்டானா, நான் இவனை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே போனதும் தயவு செஞ்சு நீங்கள் போய் எல்லாத்தையுமே கெடுத்துடுறாதீங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீங்கள் எத்தனை நாள் இங்கே இருப்பீங்கன்னு சொன்னதும் 1 மந்த் அப்படின்றா சொல்லும்போது அப்படின்னா நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்ற சொல்லிட்டு அவங்க கேட்குறா. வெளியே இருந்து இந்த நாம ஹாவுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு பயங்கரமான ஹாப்பியாகிட்டு இருக்கு. ஸோ வெளியே வந்ததுமே அவளுக்காக திரும்ப சூப்பெல்லாமே கொடுத்துட்டு அவளை ரொம்ப நல்லா கேர் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த கம்பெனியே நம்மளோட கையில் வந்துடும்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அவங்க ரூமில் இருந்தால் பாலை கொண்டு வந்து கொடுத்துட்டு இதை குடிச்சிட்டு நீ இந்த பாலை அவருக்கு கொண்டு போய் கொடுன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டதுமே இவளுமே அதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அங்கே பயங்கரமான கஷ்டமாக இருக்குது. இந்த கேவலமான ஜென்மத்தை போய் நான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு நாட்கள் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த டைம் அவள் ப்ரெக்னென்ட் ஆகிருப்பான்னு சொல்லிட்டு இவே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். ஸோ டெஸ்ட் அங்கே பார்க்க சொல்கிறான். ஹீரோயின் இல்லைப்பா வாஷ்ரூமில் தண்ணி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது இவன் போய் எங்கள் டெஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தா அவள் ப்ரெக்னென்ட் ஆகலை. ஸோ என்ன நடந்துட்டுருக்கு, இன்னுமே அவள் ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்காளேன்னு சொல்லிட்டு இவனுக்கு பயங்கரமான கோவம் ஆயிடுச்சுக்கு. திரும்ப அங்கே பால் எல்லாமே கொடுத்து நம்ம ஹீரோயின்ட்ட நீ இப்போ என் பிரதர் உள்ளே இருக்கான் நீ போன்னு சொன்னதுமே ஹீரோயின் பயங்கர கோவமாக இருக்குது. இருந்தாலும் எதுவும் பேசலை. அங்கே பால் எடுத்துகிட்டு அவனோட ரூமுக்கு போகிறா. அங்கே பாலை கொண்டு போய் வச்சுட்டா அப்பாட்ட இவன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா இவன் கேம் விளையாண்டுச்சுக்கா. இவன் இது எல்லாத்தையும் வெளியே இருந்து பார்த்துட்டு அப்படின்னா டெய்லியுமே இதே தான் நடந்துச்சுக்கா. 2 பேரும் சேர்ந்து பக்கா பிளான் பண்ணி என்னை ஏமாத்திட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவம் ஆகிட்டு அவனுக்கு. நான் வந்துட்டு இன்னைக்கு என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு வீடியோஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கிறான். அவங்க ஹீரோயின் ரூம்க்கு வந்ததுமே என்னப்பா எனக்காக வந்து வெளியே சூப் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்ப, நீ அங்கே ரூம்க்கு வெளியே நிற்கலையான்னு சொன்னதுமே நாங்கள் இருந்தால் எப்படி உன்னோட உண்மைகள் தெரிஞ்சிருக்கும், நீ டெய்லியுமே வந்துட்டு உள்ளே போயிட்டு எதுவும் வேலையும் பண்ணாமல் நீ என்னை ஏமாத்திட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே என்னால் இந்த கேவலமான வேலையெல்லாம் பண்ண முடியாது, நீ என்னோட ஹஸ்பண்ட் தானே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா இப்படி அசிங்கப்பட்ட வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் குழந்தை வந்து எனக்கு இம்பார்ட்டன்ட் கம்பெனி அப்படின்னா தான் இந்த என்னோட கண்ட்ரோலில் வரும்னு சொன்னதும் அதுக்கு உன் பிரதர் மாதிரி நீ வந்து கஷ்டப்பட்டு உழைச்சினாலே உன் கைக்கு வரப்போகுது, அதை விட்டுட்டு இப்படி கேவலமான வழியை தேடிவியான்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே அவன் பயங்கரமான டென்ஷனாகி போயிட்டு நீ இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா கண்டிப்பாக உன்னோட குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் நான் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டான். ஸோ அவளுக்கு வேறு வழி இல்லாமல் திரும்பாங்க நம்ம ஃபோட்டோ போனதுமே என்னாச்சின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது அங்கே இவன் வந்துட்டு மறைஞ்சிருந்து அதெல்லாமே பார்த்துட்டு இருக்கான். டக்குன்னு போய் அவள் கிஸ் பண்ணிவிட்டு நான் இது எல்லாத்தையுமே ரியல் ஆக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவனுக்குமே எதுவும் புரிய மாட்டுது. அப்போ அங்கே அவனோட சைடில் பார்க்குறா இவன் போக மாட்டானே வேறு வழி இல்லாமல் அவள் திரும்ப அவன்ட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ண பார்த்ததும் இவனுக்குமே ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும். அவனுமே ஹாப்பியாகிட்டு இருக்கான். பட் இருந்தாலுமே அவள் டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு கண்டிப்பாக என்னால் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போனதும் அவனோட பிளான் எல்லாம் சொதப்பிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஹாவுக்கு இன்னுமே கோவமாயிட்டுருக்கு. சோப்பாவே ஒரு செயின் எடுத்து பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. சின்ன வயசில் அவள் தண்ணிக்குள்ளே விழுந்தப்ப இவன் தான் அவளை காப்பாற்றிருக்கான். அவள் தான் இந்த செயினவே கொடுத்து பெரிய பொண்ணான பிறகு கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிருவேன்னு சொல்லியிருக்கா. இதுக்கு எல்லா காரணம் நான் தான், என்னோட மிஸ்டேக் தான். நான் பேசாமல் வந்துட்டு இங்கேவே இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக அவள் என்னோட பொண்டாட்டியாக மாறி இருப்பா. இப்போ என்னோட சிஸ்டர் இல்லாமல் அவள் மாறிட்டா, இதுக்கு நான் தானே காரணம்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சோப்பாங்க
நம்ம ஹீரோயின் இங்கே ரொம்ப கவலையாக இருக்கப்ப அவங்க வந்துட்டு நீ என்ன நினச்சிட்டு திரும்ப வந்துட்டு இந்த ட்ரிக்கெல்லாம் என்கிட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்க, மரியாதையோட நீ இப்போ அவனை போய் மீட் பண்ணி அவன் கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணணும், எனக்கு கண்டிப்பாக பேபி வேணும்னு சொன்னதும் அவள் ரொம்ப கோவமாயிடுறான். இந்த டைம் நான் கண்டிப்பாக அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது நான் இல்லைன்னா உன் குடும்பத்தை அழிச்சிருவேன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே கண்டத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. என்ன நினச்சிட்டு இருக்க, பொண்டாட்டி நினச்சியா வேற யார் நினச்சேன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அவனை பார்த்தா இன்னமே டென்ஷன் ஆகிட்டு வேமா நம்ம ஹீரோயினை பிடிச்சி வம்பு பண்ணி இழுத்துட்டு இருக்கான். நான் சொன்னதை நீ பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஸோ அப்போ பார்த்தா நம்ம ஃபோங்க வந்துடுறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ பண்ணிட்டு இருக்க இந்த ட்ரிக்கெல்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, எல்லாமே எனக்கு தெரியும். நான் வந்து உன்னோட சியா ஒன்றும் லைக் பண்ணலை, அவ கூட சேர்ந்து இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்காதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோ ஏன் என்னோட ரெப்புடேஷனை காப்பாற்றுறதுக்காக இவள் ட்ரை பண்ணுறாரான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்பாவே நீ என்னோட பிரதர் தானே, உனக்கு உண்மை தெரிஞ்சா நீ எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணணும், நான் வந்துட்டு எப்படி அவங்களுக்கு போய் இந்த கம்பெனியை விட்டு கொடுக்க முடியும்னு சொன்னதுமே கோவமாயிருது அவனுக்கு. இப்படி வேலை பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக உனக்கு ரொம்ப மோசமாயிருன்னு சொல்லிட்டு அவன் திட்டினதும் அவனை பார்த்தா ஏகப்பட்ட கார்ட்ஸை கூப்பிட்றாங்க. எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு ட்ரக்கை கொடுங்க, இன்றைக்கி கண்டிப்பாக என்னோட வேலை முடிஞ்சாகணும்னு சொல்கிறான். அப்போ அங்கே அதை பார்த்துட்டு நம்ம ஃபூ வந்து அவங்க கூட ஃபைட் பண்ண ஆரம்பித்ததுமே ஹீரோயினுக்கு இந்த ஹாவை மேலே அவ்வளோ ஒரு கோவமாயிட்டு வெறுப்பு வர ஆரம்பிச்சிருது. கண்டிப்பாக வந்துட்டு நான் இவனை ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. நம்ம ஃபூ நீ இங்கே இருக்க வேணாம், நீ போயிருன்னு அவன் சொல்கிறான். இவங்க வேஸ் எடுத்து அவனை தலையை பொழந்து விட்டுறலான்னு சொல்லிட்டு அங்கே அடிக்க போகிறா. இவனை மாதிரி ஒரு ஜென்மத்தோட பொண்டாட்டி இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கலான்னு சொல்லிட்டு பட் அவனை பார்த்தா அங்கே அந்த வேஸ் அங்கே பிடுங்கி போட்டுட்டு என்ன நினச்சிட்ருக்க, நீ என்னவே அட்டாக் பண்ணுவியா, நீ இங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியாது, நீ கண்டிப்பாக எனக்கு இன்றைக்கி ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும்னு அவன் சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே நம்ம ஃபூவை வந்துட்டு அங்கே தொடர்ந்து அங்கே அட்டாக் பண்ணிட்டுருக்காங்க. அவனுமே முடிஞ்ச லெவலுக்கு அங்கே ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவன் பிடிச்சி வச்சுட்டு இப்போ அவன் வந்துட்டு இங்கேருந்து போயிட்டானா கண்டிப்பாக நீ இங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியாது, அவன் பண்ணாத வேலையை இங்கே இருக்க கார்ட்ஸை வச்சு நான் பண்ண வச்சிருவேன்னு சொல்கிறான். அவனை பார்த்தா பயங்கரமான கோவம் ஆகிட்டு எல்லா கார்ட்ஸையுமே போட்டு பொழந்து கட்டினதுமே என்னப்பா உனக்கு வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு இவன் மேலே அக்கறை, இவ்வளோ காப்பாற்ற நீ இவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்க, ஒரு மேலே உன்னோட சிஸ்டர் இல்லா மேலே உனக்கு உண்மையிலே லவ் அந்த சான்ஸ் ஆகிட்டு அவன் கேட்டதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக அப்படி இருக்காதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அப்பாங்க இன்னைக்கு நீ வந்துட்டு இந்த வேலை பண்ண மாட்டேன்னு சொன்னேன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கார்ட்ஸை வச்சு தான் நான் வந்து சூஸ் பண்ணி பண்ண வைக்க போகிறேன்னு சொன்னதும் நானும் பண்ண மாட்டேன், எவனையும் அந்த மாதிரி பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அடித்து விட்டுட்டு நம்ம ஹீரோயின் அவன் காப்பாற்றி கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணால் எலக்ட்ரிக் ஷாக் எல்லாமே வச்சவங்க அங்கே பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயின் நீ பண்ணிட்டு இருக்கிறது எவ்வளோ பெரிய க்ரைம் தெரியுமா, இது வெளியே தெரிஞ்சிச்சுன்னா நீ கண்டிப்பாக உள்ளே போகிறது கன்ஃபார்ம் தான் சொல்லிட்டு அவங்க மிரட்டா. பட் ஆனால் அவன் கார்ட்ஸை வச்சு பிடிக்க வச்சுட்டு கண்டிப்பாக நான் நினச்சது இன்றைக்கி நடந்தே ஆகணும், இவனுக்கு நீங்கள் ட்ரக்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி ட்ரக்ஸை கொடுக்க வைக்க போகிறாங்க. ஆனால் கரெக்டாக பார்த்தா அப்போ அங்கே தாத்தா அவங்க கசின்ஸோடு சேர்ந்து அங்கே வந்துடுறாரு. அதை பார்த்துட்டு அவருக்கு பயங்கரமான கோவம் ஆகிடுது. இந்த ஹாவ் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே தாத்தாட்ட அங்கே சாரி கேட்க ஆரம்பிச்சிடுறான், தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. அவங்க கசின்ஸ் ரொம்ப கோவம் ஆகிட்டு குழந்தை பெற்றுக்க முடியலன்னா நீ அதுக்காக பிரதரோட ஹெல்ப்பை தேடுவியா, எவ்வளோ சீப்பான வேலை, கட்டின பொண்டாட்டி நீ இப்படிலாம் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமான கோவமாயிட்டு இருக்காங்க. தாத்தாக்கு அதெல்லாமே கேட்டுட்டு பயங்கரமான கோவமாகி போயிட்டு அவனை குச்ச வச்சே போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்காரு. அப்போ அங்கே அவன் பயந்து போயிட்டு தாத்தா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே, நீங்கள் இப்போ குழந்தைக்காக ஃபோர்ஸ் பண்ணலைன்னா நான் எப்படி பண்ண போகிறேன்னு சொன்னதுமே அவருக்கு இன்னுமே செம கடுப்பாய் போயிட்டு போட்டு அடி வெளுத்துட்ருக்காரு. உனக்கு இதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸில் எந்த ஒர்க்கும் கிடையாது, நான் உனக்கு ஃபயர் பண்ண போகிறேன்னு சொன்னதும் தாத்தா நீங்கள் அப்படிலாம் பண்ணக்கூடாது, நான் உங்களோட ஆசையான வந்துட்டு பேர் இல்லையா அப்படின்றத அவன் சொல்கிறான். நான் உங்களோட ஒரே செல்ல பேர், நீங்கள் எப்படி நான் ஃபயர் பண்ணுவீங்கன்னு சொன்னதும் கண்டிப்பாக உனக்கு இதுக்கப்புறம் மன்னிப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் அங்கே ஆஃபீஸ்க்கு கால் பண்ணிவிட்டு அங்கே ஃபயர் பண்ண சொல்லிடுறாரு. நம்ம ஃபூட் அவன் காலை பிடிச்சிட்டு அங்கே கெஞ்சினதுமே தாத்தான்ற வாசி உன்னை ஃபயர் பண்ணிட்டுருக்காரு, நானாக இருந்தால் கொலையை பண்ணியிருப்பேன், நீ பண்ண காரியத்தால் நம்ம ஃபேமிலி வெளியே வந்துட்டு தலை நிமிந்து நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். உடனே அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட போய் கெஞ்சினதுமே உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. அவன் கூட சேர்ந்து எனக்கு இருக்க விருப்பம் கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. அப்போ அங்கே தாத்தா திரும்ப இவனை இங்கேருந்து விரட்டி விடுங்க அடிச்சின்னு சொல்லிட்டு இங்கே கார்ட்ஸை கூப்பிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போக சொல்லிடுறாரு. அதை பார்த்துட்டு அவன் பயந்து போயிட்டு கெஞ்சிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் தாத்தா நான் இவன் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் இருக்க மாட்டேன், நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னதும் நீ உண்மையாக சொல்லிட்டு இருக்க, நீ இப்போவே அவனோட பொண்டாட்டி தான் அவர் சொன்னதுமே இவனை மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தோட சேர்ந்து நான் எப்படி
இருக்க முடியும் தாத்தா, இவன் என்னை வந்துட்டு எவ்வளோ சீப்பாக நடத்திட்டான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டதுமே அதை கேட்டுட்டு சரி ஓகேம்மா, பட் நம்ம அதை பற்றி பிறகு பேசிக்கலாம். 2 கம்பெனியுமே கொலாபரேஷன்லாம் போய் பண்ணிச்சிருக்காங்க, இதனால் வந்துட்டு முடிஞ்சு போய் எல்லாமே க்ளோஸ் ஆகுறதுக்குமே சான்ஸ் இருக்குன்னு சொன்னதும் பட் இதுக்காக என்னோட கற்பனை வந்துட்டு பறி கொடுக்க முடியாது தாத்தா அப்படின்றத அவள் சொல்கிறா. எனக்கு கண்டிப்பாக இவன்ட்டு அந்த டைவர்ஸ் வேணும்னு சொன்னதுமே அவன் ரொம்ப கோவமாயிட்டு நீ என்னோட பொண்டாட்டி தான், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிச்சிருக்கேன், நான் கண்டிப்பாக உனக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு அவன் சொல்கிறான். அப்போ நம்ம ஃபூ அங்கே வந்துடுறான். என்னப்பா நீ உண்மையிலே வந்து டைவர்ஸ் அவனுக்கு வாங்கணும்னு ஆசைப்படுறான்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொன்னதுமே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு அவன் சொன்னதும் நான் இப்போ இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், என்னோட பேரண்ட்ஸ்கிட்ட நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போனா அவங்க பார்த்தா எங்கம்மா ஹாவன் சொல்லிட்டு கேட்டதும் நான் அவன்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்க போறேன், நான் அவன் கூட சேர்ந்து இருக்க மாட்டேன்னு சொன்னதும் நீ என்ன பேசிட்டு இருக்க, 2 கம்பெனியுமே கொலாபரேஷன் பண்ணிட்டு இருக்கு, எல்லாமே கேன்சல் ஆகி போயிடும் அப்படின்றத சேர்த்து அங்கே பேசினதும் அதை கேட்டுட்டு ஹீரோ எனக்கு பயங்கர கோவமாகி போயிடுது. நீங்கள் எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினச்சி நான் வந்ததுமே என்னம்மா நீ ஹர்ட் ஆயிருக்கியா, என்ன ப்ராப்ளம்னு எதுவுமே கேட்காம உங்கள் கம்பெனியை பற்றி தான் உங்களுக்கு கவலை இருக்குது, நீங்கள் என்ன கேர் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை, நான் என்ன பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போக பார்த்ததுமே அவங்க அம்மா உடனே ஸ்டாப் பண்ணிட்டு நீ என்னோட பொண்ணு, நான் எப்படி போய் உன்னை கேர் பண்ணாமல் இருப்பேன், நீ போய் ரூமில் இப்போ ரெஸ்ட் எடுமான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாங்க. அப்போ ஹீரோயின் கண்டிப்பாக நீங்கள் நான் வந்துட்டு போக போர்ஸ் பண்ண மாட்டீங்களான்னு சொன்னதும் கண்டிப்பான்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுறது, நம்ம வந்துட்டு 2 பேர்த்தையுமே பிரிய விட்டால் பெரிய பிரச்சனை ஆயிடுமேன்னு சொல்லிட்டு நான் பேசாமல் ஹவுட்டை கால் பண்ணி அவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போக சொல்கிறேன்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. நைட்டு அவங்க போய் தூங்கும் போதுமே நம்ம ஃபோ பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. என்ன உண்மையிலே அவர் என்ன லைக் எதுவும் பண்ணிட்டுருக்காரு, அவரோட பிஹேவியர் அப்படி தானே இருக்குன்னு சொல்லிட்டு பட் நான் இப்படிலாம் அவரை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அவடே படுத்து தூங்க ஆரம்பித்ததுமே அவளுக்கு சில கனவுகள் வருது. சின்ன வயசில் அவங்க டான்ஸ் எல்லாமே ரொம்ப ஆசையாங்க பண்ணிட்டு இருந்தா அவங்க அம்மா கோவம் ஆகிட்டு என்ன இஷ்டத்துக்கு இப்படி குதிச்சிட்ருக்க, பியானோ டீச்சர் வந்துட்டாங்க, நீ போய் வந்து கிளாஸை கற்றுக்கோன்னு சொல்லிட்டு அவள் ஆசைக்கு எப்பயுமே தடையாக தான் இருந்திருக்காங்க. இப்படியே வந்துட்டு அவள் வளர்ந்து பெரிய பியானோ வந்து பிளேயராக மாறுறா. அப்போ அவங்க அம்மா ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து நீ சின்ன வயசில் ஒரு பையனை வந்து காப்பாற்றின இல்லையா, அந்த பையன் உன்னை இன்னைக்கு மீட் பண்ண வரான்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ஏன்னா சின்ன வயசில் நம்ம ஹீரோட்ட தான் அங்கே நம்ம ஃபோட்டோ தான் அவங்க செயினை கழட்டி கொடுத்து பெரிய பொண்ணானதும் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் ஸோ அந்த பையனாக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்ருக்கா. அப்போ பார்த்தா நம்ம ஹாவை அவங்க அப்பா அங்கே கூட்டிகிட்டு வர்றாரு. அதை பார்த்துட்டு இவன் தான் அந்த பையனான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருக்கா. அவளுக்கு டக்குன்னு முழிப்பு வந்ததுமே இந்த ஹாவை பற்றி நான் எதுக்காக யோசிச்சுட்டு கனவெல்லாம் வந்துட்டுருக்கு, இது லாஸ்ட்டு குட் பாயாக தான் இருக்கணும், இதுக்கப்புறம் நான் அவனை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க அம்மா அவங்க மீட் பண்ணிவிட்டு ஹாவ் பேசிகிட்டு இருக்கான். நான் வந்து ஃப்ரான்ஸ்க்காக போயிட்டுருக்கேன், தாத்தா என்னை வேலைக்காக அங்கே அனுப்பி விட்ருக்காரு, அதனால் சண்டை போட்டுட்டு கோச்சிட்டு வந்துட்டான்னு சொன்னதுமே நான் கூட பயந்து போயிட்டேன்ப்பா, பெரிய பிரச்சனை என்னமோ நினச்சிட்டேன், ஒன்றும் கவலைப்படாத, நம்ம வந்துட்டு பேசி சரி பண்ணிடலான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. இவன் எதுக்காக நீங்கள் வீட்டுக்குள்ளே விட்டீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அவன் என்ன பண்ணான்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அவள் சொல்ல வந்ததுமே வேமா வந்துட்டு இவன் வாயை அடைச்சி அவங்க ஹீரோயினை வா பேசலான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போனதுமே கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. மரியாதை வீட்டை விட்டு வெளியே போயிடு, உன் கூட சேர்ந்து நான் இதுக்கப்புறம் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட நீங்கள் இப்படிலாம் வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியம் கிடையாது, நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு அவள் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க பயங்கர ஷாக்காகி போயிடுறாங்க. நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் வந்து அம்மா அப்படி போய் பண்ணுவேன்னா, தயவு செஞ்சு நீ என் கூட வான்னு சொல்லிட்டு அவங்க ஷாப்பிங் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. பிறகு அங்கே மெய்டவங்ககிட்ட நாங்கள் வந்ததுமே உள்ள ரூமில் வந்துட்டு ஹாவ் வந்து அனுப்பிவிட்ருங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்ததும் உங்கள் அப்பாட்ட நான் பேசணும், நீ போய் தூங்குமான்னு சொன்னதுமே சரி நீங்கள் திரும்ப வந்து அந்த ஹாவை வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வர மாட்டேங்களேன்னு சொன்னதும் அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் தூக்கிட்டு இருந்தான். ஹாவ் வந்துட்டு அவங்ககிட்ட போர்ஸ் பண்ணி தப்பாக நடக்க பார்க்குறான். நம்ம ஹீரோயின் பயங்கரமான கோவம் ஆகிட்டு வேச வச்சு தாலியில் அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகி வெளியே ஓடிட்டுருக்கா. எதிர்த்தாப்பில் பார்த்தா ஒரு கார் வந்துடுது. அந்த லைட் வெளிச்சம் பட்டதுமே இவ கீழே வந்துடுறா. இவன் போய் ஷாக்காக போய் நிற்கும் போது நம்ம ஃபூதா அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு போனதுமே கார் எடுத்துகிட்டு இடிக்கிற மாதிரி பாஸ்ட்டாக வந்ததும் சைடில் விலகி கடைசியில் அடிபட்டு போயிடுது தலையில். நீங்கள் இப்போ அவனை ஆக்சிடென்ட்டே பண்ணிடுவீங்கன்னு நான் நினச்சேன்னு சொன்னதும் அவெல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு ஒருத்தே கிடையாதுன்னு நம்ம ஃபோ சொல்கிறான். இதை விட அவன் சஃபர் பண்ண போகிறான் அப்படின்றத சொல்கிறான். ஸோ அவன் என்ன இங்கே பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அங்கே சைடில் வந்துட்டு அங்கே ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, எடுத்து பாருன்னு சொன்னால் அது டைவர்ஸ் அக்ரிமெண்ட். அதை பார்த்துட்டு அவள் ஷாக்காகி போயிட்டு தாத்தா ஒத்துக்கிட்டாரான்னு சொன்னதுமே நான் அவர்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டேன். அவருக்குமே புரிஞ்சுக்கிச்சு இந்த மாதிரி ஜென்மத்தோட சேர்ந்து ஒரு பொண்ணால் இருக்க முடியாதுன்னு. அவர் ஒத்துக்கிட்டாருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. தாத்தா அதுக்கப்புறம் ஃபூ குரூப்பை என்னை வந்து டேக் ஓவர் பண்ண சொல்லிட்டார் அப்படின்றத சொன்னதும் நீங்கள் இதெல்லாமே எனக்காக பண்ணிட்டுருக்கீங்களான்னு சொல்லி கேட்கும்போது
அதை கேட்டுட்டு அவன் அது அவளுக்கு வந்துட்டு என் மேலே எந்த லவ் இல்லை, நான் ஆமான்னு சொன்னால் கண்டிப்பாக ஹேட் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அப்படிலாம் எதுவும் கிடையாது, ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு நடக்கிற தப்புக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணாமான்னு சொன்னதும் அவர் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு சரி ஓகே நீங்கள் என்னை வந்து ஒரு ஹோட்டலுக்கு முன்னாடி ட்ராப் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டான். அவங்க ட்ராப் பண்ணிடுறான். பிறகு அங்கே கால் பண்ணி நான் வந்துட்டு அவனுக்கு எதிராக ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே வந்து அனுப்பி விட்ருங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு, அவன் கண்டிப்பாக இவளுக்கு இப்போ வரைக்கும் பண்ண பாவத்துக்கு எல்லாத்துக்குமே ஜெயிலில் இருந்து தான் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும் அப்படின்றத அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே நம்ம ஃபுட் அங்கே அசிஸ்டன்ட் சார் இங்கே பாருங்கள் நியூஸ்ன்னு செட்டு காமிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா தன்னோட பொண்டாட்டியை குழந்தைக்காக பிரதர்கிட்ட சேல்ஸ் பண்ண பார்த்தவேன்னு சொல்லிட்டு ஹாவை பற்றி எழுதியிருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட கால் பண்ணி அதை பற்றி அவங்க கேட்டதுமே நானுமே அந்த நியூஸை பார்த்தேன்னு அவள் சொல்கிறா. அவள் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா ஹெல்ப் பண்ணதுக்காக. அப்போ அவங்க அம்மா கால் பண்ணி நீ என்ன ஹாவை மீட் பண்ணியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்கும், உங்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, இதுக்கப்புறம் நீங்கள் என்னோடய பேரண்ட்ஸும் கிடையாது, இத்தனை நாளாக உங்களுக்காக நான் எல்லாம் பண்ணிவிட்டு என்னோடய வாழ்க்கையை நான் வந்து இழந்தது போதும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்ருக்கா. அங்கே ஃபோனையுமே கட் பண்ணி விட்றா. இங்கே நம்ம அசிஸ்டன்ட் சார் இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு மேடம்காக பண்ணிகிட்ருக்கீங்களா, மேடம் நீங்கள் ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவள் என்னை லைக் பண்ணுறா பண்ணலை, பட் இருந்தாலுமே அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், நான் அவள் கூட சேர்ந்து வாழ்க்கை ஃபுல்லாக அவளுக்கு ஒரு கார்டியனாக கூட இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவர் சொல்கிறாரு. பிறகு இங்கே நம்ம ஹாவை பார்த்தா ரோட்டில் இன்னுமே மயக்கமாகி கிடக்கான். அவனுக்கு முழிப்பு வந்ததுமே அங்கே இருக்க எல்லாருமே ஏன் இந்த பர்சன் தான்ப்பா பொண்டாட்டியை வந்து சேல்ஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பேசுனதும் அவங்க ஷாக்காய் போய் அவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டேக்கான். ஆம்புலன்ஸை கூப்பிட்றதா என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பட் அவனுக்கு முழிப்பு வந்ததுமே இந்த அறிவுகட்ட ஜென்மத்தை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேவலமாக பேசுனதும் அதை கேட்டுட்டு இந்த விஷயம் எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு ஃபோன் எடுத்தவங்க செக் பண்ணி பார்த்தா நியூஸ் எல்லாமே வைரலாக இருக்குது. அப்போ அவங்க எல்லாருமே கோவமாயிட்டு பொண்டாட்டியை விற்கப்பட பார்க்குறேன்னு சொல்லிட்டு கையில் வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் தூக்கி எரிஞ்சு அங்கே வந்துட்டு அட்டாக் பண்ணுறாங்க. இவன் கோவமாயிட்டு எல்லாத்தையும் விரட்டி விட்றான். இதெல்லாமே யார் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு உடனே தாத்தாட்ட கால் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறான். பட் அங்கே பட்லர் ஆல்ரெடி வந்து அவருக்கு இந்த நியூஸை பார்த்து ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு, அவருக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறாரு. இவன் உடனே அவங்க கசின்கிட்ட ஃபோன் பண்ணி இதை பற்றி கேட்டதுமே எங்களுக்கு இதெல்லாம் பற்றி எதுவும் தெரியாதுப்பா, பட் ஆனால் நீ திரும்ப அப்ராடுக்கு போய் எல்லாத்தையும் சரி பண்ணி கம்பெனியை வந்துட்டு எங்கள்கிட்ட இருந்து பறிச்சிருவேணுமோ நினச்சோம், பட் ஆனால் அப்படி இதுக்கப்புறம் நடக்க சான்ஸே கிடையாது, இந்த கம்பெனிக்குள்ளே உனக்கு இன்னும் இந்த வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அதை கேட்டு அவனுக்கு இன்னுமே பயங்கரமான கோவம் ஆயிட்டு இருக்கு. ஸோ அங்கே ஒரு பர்சன் பார்த்தா முட்டை விட்டு அடித்து கேவலப்பட்டவனேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டாங்க. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுறது, எல்லாருமே நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப சீப்பாக வந்துட்டு பிஹேவ் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு அங்கே நம்ம ஃபுட்டாவையும் கால் பண்ணிட்டுருக்கான். நம்ம ஹீரோ வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டான். சார் இப்போ நம்ம என்ன பண்ணுறது, நியூஸ் ரொம்பவே வைரல் ஆகிட்டுருக்குன்னு சொன்னதுமே நீங்கள் ஏதாச்சும் பண்ணுங்கள், இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்றத நம்ம அங்கே அசிஸ்டன்ட் சொல்லிகிட்ருக்காங்க. பிறகு அவன் உடனே நம்ம யூராட்டா கால் பண்ணி தயவு செஞ்சு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுப்பான்னு சொன்னதும் என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் இந்த விஷயத்த சொன்னதுமே என்னாலலாம் இதில் எதுவுமே உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நான் ஒன்றும் உன்னோட சிஸ்டர் இன்லாலாம் கிடையாது, நான் ஜஸ்ட் ஒரு ஆக்டர் மட்டும்தான், உன் பிரதருக்கு எனக்கு மேரேஜ் எல்லாம் ஆகலை, அவர் என்னை ஆக்டிங் பண்ண கூப்பிட்டாரு, அந்த ரெசார்ட்லேருந்து நான் எப்போ திரும்ப வந்தனோ நான் அவர்கிட்ட பேசக்கூட இல்லை, ஸோ இந்த விஷயத்தில் உனக்கு எந்த ஹெல்ப்புமே என்னால் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு பயங்கரமான டென்ஷன் ஆகி போயிடுது. ஐயோ கடவுளே நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். ஸோ அப்போ அவன் அந்த சைடில் போனால் ஒரு கார் வந்து இடிச்சு அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது. பிறகு நம்ம ஹீரோயின் அவன் மீட் பண்ணிவிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். இப்படி ஹவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அங்கே இருந்தவங்க காப்பாற்றி அவனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டாங்க. பட் அவன் பண்ணதுக்கு அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், அவனுக்கு கிடைக்க வேண்டிய மிச்ச தண்டனை எல்லாமே ஜெயிலில் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. சரி உன்னோட அடுத்த பிளான் என்னன்னு சொன்னதும் நான் 3 டேஸில் இன்னும் நான் வந்து அப்ராடுக்கு போய் வந்து என்னோட ட்ரீம்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் என்னோட பேரண்ட்ஸும் என் ஹஸ்பண்ட் தான் என்னோட ட்ரீம்ஸை வந்து என்னோட ஃப்யூச்சரை வந்து முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க, பட் இதுக்கப்புறம் அப்படி நடக்காதுன்னு அவ சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவனுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு கண்டிப்பாக நான் வந்துட்டு உனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், சரி நீ ஒரு விஷயம் சொல்லி எப்போ போக போகிறேன்னு சொன்னதுமே 3 டேஸ்க்கு அப்புறம்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் உனக்கு குட் பை சொல்கிறதுக்காக வருவேன்னு அவர் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அவளுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க, தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. ஸோ அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஃபோவை பார்த்தா அவள் கொடுத்த அந்த செயினை வந்துட்டு பார்த்துட்டு இத்தனை நாளாக அவள் வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்குவான்ற நம்பிக்கையில் நான் இதை வச்சுட்டு இருந்தேன், பட் இந்த இது அவளுக்கு திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துடணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட குட் பை சொல்லிட்டு அந்த செயின் இந்த கிஃப்டை நீ வச்சுக்கோ, நீ அப்ராட் போனதுமே இதை ஓப்பன் பண்ணி பாருன்னு சொன்னதும் அவளுமே
அவளுமே தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே, சார் நீங்கள் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு டைம் உங்களோட லவ்வை நீங்கள் சொல்லியிருக்கலாமேன்னு சொன்னதும், அவளோட ட்ரீமை வந்து அவள் சேஸ் பண்ணணும், மற்றவங்களுக்காகவே வாழ்ந்த அவள் வாழ்க்கை வந்து எப்பயுமே கஷ்டப்படக்கூடாதுன்னு சொன்னதுமே, அதுவுமே கரெக்ட் தான். பட் நீங்களுமே அவங்கள லவ் பண்ணிகிட்ருக்கீங்கல்ல, அவங்க இப்போ அப்ராடில் போய் தனியாக என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னதும், அதுவுமே கரெக்ட் தானே. நானுமே அப்படின்னா என்னோட லவ்வை வந்து சேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும்லன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்குமே அப்ராட் போடுறதுக்கு டிக்கெட் போடுங்க சொல்லிட்டேக்கா. ஸோ இப்படியே இந்த மூவியை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் அதை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவளுக்கு தெரிஞ்சுக்கிறோம் நம்ம லவ் பண்ணிட்டு இருக்க பர்சன் வந்து நம்மளோட ஃபூதான் சொல்லிட்டு இவனுமே தன்னோட லவ்வை நிரூபிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவான். எப்படினாலுமே நம்ம ஹீரோவுமே கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. இந்த ட்ராமாவை எப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.